அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 14 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க, அந்த காலத்துல உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமா இருந்துச்சு? விசுவாசத்துல உறுதியா இருக்கிறதுக்கு திடப்படுத்தக்கூடியதான உபதேசம். இப்ப எதான் விரும்புறாங்க மக்கள்? ஆறுதலின் உபதேசம். உன் கண்ணீரை தேவன் துடைப்பார். உன் கண்ணீர் வந்து பாவத்தினால பாவத்தை விடுன்னு சொல்றதுக்கு ஆளு கிடையாது. அப்போ உபதேசம் எப்படி? உபத்திரவமா? அது உண்டு. விசித்திரமா பார்க்காத. அது ஏதேனும் ஒரு நன்மைக்கா இருக்கும். அது ஏதேனும் ஒரு நன்மைக்கா இருக்கும். உனக்கு ஒரு வேளை இப்ப தெரியாதா இருக்கலாம், ஆனா ஒரு நன்மைக்கா இருக்கலாம். மனசை திடப்படுத்திக்க, விசுவாசத்துல நலிவு போகாத. நம்ம அநேக உபத்திரங்கள் வழியா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும் என்று இருக்கிறார். 1-2 உபத்திரவம் இல்லை. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பரீட்சை எல்லாம் பாஸ் ஆகிறது மாதிரி அநேக உபத்திரவங்கள் வழியா தான் அதுல எல்லாம் பாஸ் ஆகி தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். உடல் சோதனை இருக்கு, அதாவது எக்ஸசைஸ்பாங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்புல கஷ்டங்கள் வரும். ஆனா அந்த உடல் சோதனைக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அந்த உடல் என்ன ஆகுதுன்னா நல்ல கட்டுப்பாடு உள்ளதாட்டு, நல்ல கட்டு உள்ளதாக, நல்ல பலன் உள்ளதாக மாறுது. அதே போல இந்த சோதனை வழியா நம்ம உட்பிரவேசிக்கும் போது தேவனை இன்னும் சாரத்தோணும். எதுவானாலும் எனக்கு அவர் இருந்தார், இன்னென்ன சூழ்நிலை எனக்கு வந்துச்சு, எல்லாத்திலையும் பாதுகாத்தார். இன்னும் கூட இருப்பார், இன்னும் கூட இருப்பார், இன்னும் கூட இருப்பார். அந்த விசுவாசத்தின் அளவு பெருகும். ஏன்னா பொறுமை என்று சொல்லும் போது அது ஆவின் கனிகள்ல ஒன்று. கனி என்று சொல்லும் போது ஒரு நாள் கிரியையில வரக்கூடியது கிடையாது, ஒரு நாள் செயல வரக்கூடியது கிடையாது. பூக்கணும், பிஞ்சாகணும், காயாகணும், கனியாகணும். ஸ்டெப் 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 நிறைய படி இருக்கு. அப்ப அதே போல இந்த உபத்திரவம் எல்லாம் உங்களை சீர்படுத்தும், நிலைநிறுத்தும், அவருக்குள்ள ஊன்ற கட்டப்பட்ட அனுபவத்தை தரும். முடிவு ஜீவ கிரீடத்தை வைக்கக்கூடியதா இருக்கும். யாக்கோபு நிருபம் 1:12 வாசிங்க. சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, சோதனை இல்லாத மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லல. அப்படி ஒரு வாழ்க்கையே கிடையாது. அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவன் பொறுமையா இருந்து யார் என்ன சொன்னாலும் அந்த சகிச்சு பொறுத்து அவன் பொறுமையா இருந்துட்டானா அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. அவன் உத்தமன் என்று விளங்குவானா. பொறுமை இல்லாம விட்டுட்டீங்க வார்த்தைய, ஹலோ முடிஞ்சு. இப்ப அங்கதான் எல்லாருமே ஸ்டக்காய் நிக்கி. நல்லவங்க நல்லவங்கன்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போ ஸ்டக்காய் நிக்கி. காரணம் என்ன? பொறுமை இழந்துட்டாங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இருக்கு. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்க, ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வச்சுக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 எதுக்கு தேவன் உங்களை கழுவுறார் தெரியுமா? அவர் வெளிப்படும் போது நம்மளை ராஜாக்களாக அவரோட கூட வைப்பதற்காக. அப்போ இந்த உலகத்துல ஒரு கிரீடம் இருக்கு ராஜாக்களுக்கு, அது அழிவுள்ள கிரீடம். ஆனா நம்ம எதற்காக அழைக்கப்பட்டவங்க? ஜீவ கிரீடத்தை அங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? அங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமையானால் இங்க நமக்கு என்ன உண்டா? சோதனை. இப்ப கேள்வி கேட்கிறேன், என்ன அது ரட்சிக்கப்பட்டதான சோதனையே வருது, அது கிறிஸ்துக்குள் ஆனாதான சோதனையே வருது. வேதம் தெரியாத அறிவில்லாத ஜனங்கள். சோதனை தானே வருது, அவர் உன்னை கைவிடலையே. உபத்திரம் தானே வருது, அவர் உன்னை கைவிடலையே. இதை விட பாக்கியம் வேற என்ன வேணும்? அதை மறந்துடுறாங்க, அதை விட்டுறாங்க. ஏன் சோதனை வரும்னு தான் கேட்குறாங்க. பின்னிட்டு இடறி விழுந்து கெட்டு போறாங்க.